Hello friends, இன்னைக்கு நம்ம chicken cheese cutlet பண்ண போறோம். இதுக்கு வந்து 1/2 kg chicken எடுத்துர்க்கேன். plus cheese cubes கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 tablespoon இஞ்சி பூண்டு chopped போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா சாப் பண்ணி வச்சிருக்கு. ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா இதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள் இதையும் நம்ம இதோட போட்டுக்கலாம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வந்து முட்டை ஒயிட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து அதில் கலந்துக்கலாம் போகிறோம். இப்போ வந்து நம்ம 2 எக் வந்து பீட் பண்ணிக்கலாம். அதே இதை எடுத்து மிச்ச எக்கை வந்து இதில் போட்டுக்கலாம். இன்னொரு எக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை பீட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பவுமே வந்து எக் பீட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் எதுனா நீங்கள் போட்டுக்கலாம். அது போட்டோன்னா நம்ம வந்து அது டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இப்போ மிளகுத்தூள் போடுறேன். இதோட நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் கலந்தாச்சு. சீஸும் வந்து நல்லா வந்து நீள நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து இது போல் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது போல் நம்ம செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு ஒரு பீஸை இது மாதிரி நடுவில் வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்லா க்ளோஸ்டாக வந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த நீளமாக வந்து இது போல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் சின்னதாக கட் பண்ணணுன்னா இந்த பீஸில் வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் வந்து நம்ம செஞ்சு எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நல்லா கவர் ஆகிருக்கட்டும். எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அதே போல் இன்னொன்று செஞ்சுக்கலாம்.
இப்போ எல்லாமே வந்து நம்ம செஞ்சு வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிவிட்டு ரஸ்க்கு தூள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக. நீங்கள் வந்து ரஸ்க்கு பவுடரும் வந்து யூஸ் பண்ணலாம், இல்லை பிரெட் க்ரம்ஸும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம முட்டையில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ ரஸ்க்கு தூளில் வந்து நம்ம பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கோட் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து டிப் பண்ணிவிட்டு கோட் பண்ணும்போது ஷேப் கொஞ்சம் மாறும். ஸோ இது போல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து முட்டையில் டிப் பண்ணி ரஸ்க்கு தூளில் கோட் பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம், ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். 4 சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சிக்கன் சீஸ் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு சிம்பிள் தான். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க. முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.